இந்த கொஸ்டினில் 2 பிளாக் இருக்குது, பிளாக் ஏ அண்ட் பின்னு. ஏ வந்து 2 kg, பி 3 kg. இந்த 2 பிளாக் மேலேயும் இல்லை, பிளாக் ஏ மேலே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இந்த ரெண்டும் கனெக்டடாக இருக்குது. ஸோ இது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த 2 பிளாக்குமே மூவ் ஆக போகுது. ரெண்டுமே வந்து ஒரே ஆக்ஸலரேஷனில் மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த ஆக்ஸலரேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பிளாக் ஏ வந்து பி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் டைம்ஸ் ஆக்ஸலரேஷன். ஸோ இங்கே இது 10 நியூட்டன், நெட் மாஸுங்கிறது 2 kg ப்ளஸ் 3 kg, ஸோ டோட்டல் 5. ஆக்ஸலரேஷன் எவ்வளோ வரும்? 10/5, 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த பிளாக் ஏக்கும் ஆக்ஸலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கும், பிக்கும் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ பிளாக் ஏ பார்த்தோன்னா இது இந்த 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. பட் இந்த பிளாக் பிக்கு இருக்கிற ஒரே ஃபோர்ஸ் என்னன்னா இந்த ஏ கொடுக்குற ஃபோர்ஸ் தான். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால தான் இது மூவ் ஆகுது. அப்போது ஃபோர்ஸ் ஆன் பி இது எப்படி எழுதலாம்? மாஸ் ஆஃப் பி டைம்ஸ் ஆக்ஸலரேஷன் எழுதலாம். ஸோ இங்கே மாஸ் ஆஃப் பி 3 kg அண்ட் இதோட ஆக்ஸலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ இது 6 நியூட்டன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் வந்து ஏ கொடுக்குது. இப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் by block A on block B is 6 Newton. So third option, the correct answer.